நம்ம கேமராமேன் சாப்பிடுவாரு பாருங்க. வாய்ப்பே இல்லை. சாப்பிடுற இல்ல மானே. எனக்கு வேண்டாமா, எனக்கு வேண்டாம். சாப்பிடுறோம் நல்லா இருக்கு. சாப்பிடுறோம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? கசப்பு தெரியாது. நல்லா இருக்கா? இதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். பெரியவனானதும் வேண்டாமா வேண்டாமா. அம்மா சொல்லுப்பா. இந்த காய் வேண்டாமே, வேற எதுவும் செய்யலாமே நைட்டுக்கு. இது எத்தனை நல்லது தெரியுமா இந்த காய்? சொல்லு பார்க்கலாம். கசப்புமா ஃபுல்லா. கசப்பே கொஞ்சம் கூட தெரியாம தொக்கு மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். சூப்பரா இருக்கும். சுட சுட சாப்பாடுல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பு தெரியாம செஞ்சு கொடுக்குறேன். சரியா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது 300 கிராம் பாவக்காய். எண்ணெயெல்லாம் ஒன்றும் ஊற்ற வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு பாவக்காய் போட்டு கொஞ்சம் அப்படி லைட்டாக பரப்பி விட்டுட்டு அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு இப்போ எண்ணெய். அதே பாவக்காய் போட்டு எண்ணெய் ஊற்றுறீங்க? ஆமாம் ஆமாம், அப்படி தான் போடணும். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய். நல்லா இதுலேயே நல்லா ட்ரையாக பண்ணிடணும். அளவுக்கு தான் ஸ்லிம்மாக இருக்கணும். ரொம்ப அடுப்பு ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது. பத்து நிமிஷம் கை விடாம நல்லா இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் நல்லா தண்ணி தன்மை தெரியும். இந்த தண்ணி தன்மையெல்லாம் நல்லா குறைஞ்சி நல்லா அப்படியே சுருங்கி வந்துடும். இது எவ்வளோ நல்லது தெரியுமா உடம்புக்கு? சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. இந்த வெயிட் லாஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க பாரு, அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் கசப்பு தெரிஞ்ச வாயிலே வைக்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த காலத்து சாப்பாடை விட இது எவ்வளவோ மருத்துவ குணம் மிக்கது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலத்தில் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக அவங்க வேலையை முடிச்சுக்கிறாங்க. அது எவ்வளோ கெடுதல் தெரியுமா? இது செய்யறதுக்கு லேட் ஆகும், ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வெல்லம் போட மாட்டேன், புளி ஊற்ற மாட்டேன். வெல்லம் புளி ரெண்டும் இதில் சேர்த்திக்க மாட்டேன். வெல்லம் போடாமையே உனக்கு கசப்பு இல்லாமல் நான் பார்த்துக்குவேன். எவ்வளோ நேரம் இப்படி வதக்கிட்டே இருக்கணும்? 10 நிமிஷம் இப்படி அப்பப்போ பாருங்க, இப்படி இப்படி நல்லா பரப்பி விட்டுறணும். அந்த சூடு எல்லா காய்க்கும் படுற மாதிரி பரப்பி பரப்பி விட்டுறணும். பாருங்க இந்த அளவுக்கு, எப்படி பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்துடணும். அப்போதான் கசப்பே கொஞ்சம் கூட தெரியாது, தொக்குக்கும் நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம், மாற்றிக்கலாம். அதே கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தை டேஸ்ட் கொடுக்கும். 3 கொத்து கருவேப்பிலை. எங்கள் வீட்டில் கருவேப்பிலை எடுத்து எரிய மாட்டோம், எவ்வளோ இருந்தாலும் சாப்பிட்டுக்குவோம். அதனால் 3 கொத்து கருவேப்பிலை, 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், இது 2 கொத்து மல்லித்தலை, 5 வரமிளகா. நல்ல விதையெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் 5 வரமிளகா. இது 1/4 கிலோவுக்கு மேலே 300 கிராம் அளவுக்கு தக்காளி. விதையெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் 300 கிராம் தக்காளி. 1 பிஞ்சு கடுகு. கடுகு வெடிச்சதும் மேலே வெடிக்குது. வரமிளகா, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டா சூப்பரா இருக்கும். இப்ப 3 கொத்து கருவேப்பிலை.
மல்லித்தலை இப்போ பாதி, இறக்கும்போது பாதி போட்டுக்கிட்டா போதும். இப்போ கொஞ்சமாக இறக்கும்போது கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வேகணும். இப்போ பாருங்க, குட்டி குட்டியாக கட் பண்ண 300 கிராம் தக்காளியை எடுத்து வச்சுக்கலாம். இது வெந்து வர்றதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு. வருது பயங்கரமா. சில்வர் கடாயெல்லாம் அப்படிதான் புகை வரும். அடுப்பு நல்லா தூக்கி விட்டு பக்கத்துலேயே இருந்து நல்லா தக்காளி நல்லா மைய மசிஞ்சதுக்கு அப்புறமா பாவக்காய் சேர்த்துக்க வேண்டியதுதான். இந்த தண்ணியெல்லாம் சுண்டணும். தண்ணி இருக்கா, இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். சரி, இதுல கசப்பு போறதுக்கு எதுவுமே போடலையே, கசப்பு எப்படி போகும்? கசப்பு போகும். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள். இது கசப்பு தெரியாம இருக்கிறது தான்ப்பா. முதல்ல எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி நிறைய சேர்த்தி தொக்கு மாதிரி செஞ்சுக்கிட்டா கசப்பே தெரியாது. இந்த வெல்லம் போடுறதுனாலையோ புளி ஊத்துறதுனாலையோ இதனுடைய மகிமை வந்து கம்மியாகும். எனக்கு ஒரு இது, அதனால நான் வெல்லமும் சேர்த்திக்க மாட்டேன், புளியும் ஊற்ற மாட்டேன். என்னம்மா இது தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு? தக்காளி சட்னி இல்லைப்பா, இப்படிதான் இருக்கும். தக்காளி தொக்கு மாதிரி. இது வந்து பாவக்காய் தொக்கு. இப்போ ஓரளவுக்கு தக்காளி மசிஞ்சிருச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது லைட்டாக. இந்த தண்ணியில் தான் இந்த பாவக்காயை நம்ம வேக வைக்கணும். அடுப்பு வந்து இப்போ ஃபுல்லாக ஸ்லிம்மில் வச்சிடணும். ஸ்லிம்மில் வச்சு தான் இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். மூடி வச்சு வேகணும். இந்த மூடி போதுமா? இந்த மூடி வைக்கிறதுக்கு நம்ம செப்பு சாமான்லயே சோறாக்குறோம். சிலிப்பிக்கிட்டு நிற்கும் போது சீப்பை கொண்டாந்து காட்டாத. போதும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அடி பிடிக்கக்கூடாது. எந்த ஒரு டிஷ்ஷுமே அடி பிடிச்சா அதனோட டேஸ்ட்டே கெட்டு போகும். ஆனால் பிரியாணியில் அந்த அடியில் இருக்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாதான் டேஸ்ட்டாக இருக்குது. அது வேற, அது வேற, இது வேற. அது வேற வகை, இது வேற வகை. A few moments later. எடுத்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. சூப்பர், நல்லா சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு தண்ணியே இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ உப்பு சரியாச்சா வெந்துருச்சான்னு பார்த்துடலாமா? கசப்பு. கசப்பா? நம்ம உடம்புல இல்லாத கசப்பா? கொஞ்சம் கூட கசப்பே தெரியல. நல்லா வெந்து வந்திருக்கு. சூடான சாப்பாடுல போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். இப்போ நம்ம கேமராமேன் சாப்பிடுவாரு பாருங்க. வாய்ப்பே இல்லை. சாப்பிடுற இல்ல மகனே? எனக்கு வேண்டாமா? பாய். எனக்கு வேண்டாம். சாப்பிடுறோம். நல்லா இருக்கு. சாப்பிடுறோம். சாப்பிடுறோம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? கசப்பு தெரியாது. நல்லா இருக்கா? இதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். பெரியவனானதும் வேண்டாமா வேண்டாமா. இது வந்து எத்தனை மருத்துவ குணம் இருக்கு தெரியுமா பாவக்காயில? சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம், உடம்பு குறைக்கிறவங்க சாப்பிடலாம். அப்புறம் வயிற்றுல கீரி பூச்சி இருக்குது, குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் கீரி பூச்சி இருக்குது, வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாங்களே அவங்களாம் சாப்பிட்லாம். பெரிய மனுஷன் ஆகாத குழந்தைங்களுக்கு இது நிறைய சேர்த்தலாம், ரொம்பவுமே நல்லது. முழுகாமல் இருக்கிறவங்க வாரத்தில் 5 நாள் இது ரொம்ப சேர்த்திக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. இது முடிஞ்சுது. கொத்தமல்லி தழை தூவி அப்படியே இறக்கிட்டு சூடான சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியது.